நீங்க ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, நான் இவ்ளோ உழைக்கிறேன். ஆனா எந்த ரிசல்ட்டும் கண்ணுக்கு தெரியலையேன்னு ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? மோஸ்ட் பீப்பிள் இந்த காலகட்டத்தில தான் முயற்சிய விட்டுர்றாங்க. ஆனா வெற்றியோட மிகப்பெரிய ரகசியம் கண்ணுக்கு தெரியாத அந்த உழைப்புல தான் இருக்கு. What if I told you some of the greatest growth happen in the dark when no one is watching? வாங்க இது ஒரு கதை மூலியமா பார்க்கலாம். ஒரு ஊர்ல அர்ஜுன் ஒரு இளம் பையன் இருந்தான். அவனுக்கு எல்லாத்துலயும் குயிக்கா ரிசல்ட் வேணும். இன்ஸ்டன்ட் சக்சஸ் மேல அவனுக்கு அவ்ளோ பெரிய தீராத ஆசை. அவனோட தாத்தா ஒரு அனுபவமுள்ள விவசாயி. அவர் ரொம்ப பொறுமையானவர். ஒரு நாள் அர்ஜுன் தன் தாத்தா கிட்ட போய் புலம்புனான். தாத்தா, நான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என் வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்ல. எவ்ரிதிங் இஸ் சோ ஸ்லோ. தாத்தா சிரிச்சுக்கிட்டே அர்ஜுன் கையில 2 விதைகளை கொடுத்தாரு. ஒண்ணு ரோஜா செடியோட விதை, இன்னொன்னு ஒரு விசித்திரமான சீன மூங்கில் மரத்தோட விதைன்னு. 2யும் நம்ம தோட்டத்துல நடு. தினமும் 2க்குமே தண்ணி ஊத்துன்னு சொன்னாரு. அர்ஜுன் ஆர்வமா அந்த 2 விதையும் நட்டான். முதல் வருஷம் ரோஜா செடி கொஞ்ச நாள்லயே அழகா முளைச்சு பூ பூக்க ஆரம்பிச்சது. அர்ஜுனுக்கு ரொம்ப சந்தோஷம். வாவ்! இமிடியேட் ரிசல்ட்னு நினைச்சான். ஆனா அந்த மூங்கில் விதை இருந்த இடத்துல ஒரு சின்ன புல் கூட முளைக்கல. 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம் ரோஜா செடி ஒவ்வொரு வருஷமும் அழகா பூத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த மூங்கில் விதை இருந்த இடம் ஒரு காலி நிலமாவே இருந்துச்சு. அர்ஜுனுக்கு பொறுமை போயிடுச்சு. அவன் தாத்தா கிட்ட ரொம்ப கோவப்பட்டான். தாத்தா, நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க. இந்த விதை ஒரு முளைக்காத விதை. அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். தாத்தா அமைதியா சொன்னாரு. இல்ல அர்ஜுன், டோன்ட் கிவ் அப். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இன்னும் கொஞ்ச நாள் தண்ணி ஊத்து. அர்ஜுன் தாத்தாவுக்காக வேண்ட வெறுப்போட அந்த இடத்துல தண்ணி ஊத்த வந்தான். 5வது வருஷம் ஒரு நாள் காலையில அர்ஜுன் தோட்டத்துக்கு போனான். அங்க ஒரு ஆச்சரியம். 4 வருஷமா எதுவுமே வராத அந்த இடத்துல ஒரு சின்னதா மூங்கில் குருத்து வெளியே வந்திருந்தது. அதுக்கப்புறம் நடந்ததுதான் உண்மையான மேஜிக். அந்த மூங்கில் அடுத்த 6 வாரத்துல கிட்டத்தட்ட 90 அடி உயரத்துக்கு ராக்கெட் வேகத்துல வளர்ந்து இருந்துச்சு. த ரியல் லைஃப் லெசன். அர்ஜுனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் தாத்தா கிட்ட ஓடி போய் கேட்டான். தாத்தா, இது எப்படி சாத்தியம்? அர்ஜுன், இந்த மூங்கில் 6 வாரத்துல வளரல. அது 5 வருஷமா வளர்ந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா பூமிக்கு மேல இல்ல, பூமிக்கு கீழே. முதல் 4 வருஷம் அந்த மூங்கில் தன் வேர்களை பூமிக்குள்ள ஆழமா வலிமையா பரப்பிட்டு இருந்துச்சு. அந்த வலிமையான அடித்தளம், அந்த ஃபவுண்டேஷன் தான் இது இவ்வளவு உயரமா வேகமா வளர்றதுக்கு காரணம். The unseen growth was the most important part. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையும் அந்த மூங்கில் மரம் மாதிரி தான். நீங்க ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறீங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, உங்க ஹெல்த்தை சரி பண்றீங்க. ஆனா எந்த ரிசல்ட்டும் கண்ணுக்கு தெரியலையா? கவலைப்படாதீங்க. நீங்க உங்க வேர்களை வளப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்க அடித்தளத்தை வலிமையாக்கிட்டு இருக்கீங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத வளர்ச்சி தான் உங்களை ஒரு நாள் ராக்கெட் வேகத்துல உயர்த்தி கொண்டு போகும். So don't quit during the silence growth period. A question for you. இன்னைக்கு கண்ணுக்கு தெரியலனாலும் உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்துக்காக நீங்க விடாப்பிடியா உழைச்சிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.